வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல KFC ஸ்டைல் சிக்கன் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். KFC சிக்கன் ஃப்ரை பண்றதுக்குங்க நான் 4 பீஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். 2 வந்து லெக் பீஸும் 2 வந்து தை பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா போட்டு கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க இந்த சிக்கன் மேல நல்லா தடவிக்கலாம். சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா கீறி வச்சிருக்கேன். கேப்க்குள்ள ஆகிற மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா சிக்கன் மேல ஃபுல்லாவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வேணுங்கிற ட்ரை மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு போடுறேன். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு பெப்பர் பவுடரு. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த சிக்கனை வந்து ஒவ்வொன்றா இந்த மாவில் வச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சிக்கன் பீஸையும் நல்லா ஏகமாக ஆகிற மாதிரி ஃபுல்லாக தொடவி விட்டுருங்க. சிக்கனில் அந்த கேப்லலாம் ஆகிற மாதிரி நல்லா அந்த மாவை தொடச்சி விட்ருவோனுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதோட காரம் உப்பு எல்லாமே உள்ளால இறங்கி இருக்கும். இப்போ எல்லா சிக்கன் பீஸ்க்கும் இந்த பவுடர் தொடவியாச்சு. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் சாஸ் ஊற்றிக்கலாங்க. ஹாட் சாஸ் இல்லாட்டி கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் பெப்பர் பவுடரும் போட்டுக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் 1 கப்புக்கு மோர் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மோரையும் இந்த முட்டைக்குள்ளேயே ஊற்றி நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மோருக்கு அளவா உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா இதுக்குள்ள தான் நம்ம சிக்கனை போட்டு ஊற வைக்க போறோம். அதனால இதுக்கும் ஏத்தவாறு உப்பு போட்டோம்னா சிக்கனுக்குள்ள நல்லா உப்பு ஈவனா இறங்கிக்கும். இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆயிருச்சு. சிக்கனை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு நம்ம மூடி வச்சு ஊற வைக்கிறதுக்கு வசதியா இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சிக்கன் பீசஸையும் இந்த டப்பாக்குள்ள வச்சிடுறேன். இப்போ இதெல்லாத்தையும் உள்ள வச்சுட்டேன். அடிச்சு வச்சிருக்கிற மோரையும் முட்டையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் வந்து ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் நல்லா முழுகி இருக்குது. இதை மூடி போட்டு வச்சிடலாம். இது மினிமம் 2 மணி நேரம் ஊறணுங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நைட்டே இந்த மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சோன்னே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃப்ளேவரில் உள்ளே இறங்கியிருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 2 மணி நேரம் ஊறுட்டுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேங்க. இது நல்லா சூடாகட்டும். இது இப்போ பெரட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வரமாவும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டேங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போடுறேன். 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு பெப்பர் தூள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாவில் உப்பு கரெக்டாக இருக்கணுங்க. உப்பு கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது வந்து நம்ம நார்மலே கடைகளில் கேட்டால் கிடைக்கும். இதை வந்து நல்லா பொடிச்சு விட்டுறலாம். நல்லா நொறுக்கி விட்டு அதை இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சிக்கன் பீசஸை ஒன்னொன்னா எடுத்து இந்த மாவில் நல்லா பெரட்டி அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வரன்னு ஆயிரணுங்க. இந்த சிக்கனில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா மாவு வந்து ஏகமும் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மேலே ஏகமும் மாவாகிற மாதிரி பண்ணியாச்சு. இங்கே எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கன் பீசஸ்க்கும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸையும் போட்டுறேங்க. இதுக்கு வந்து போடுறதுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி நம்ம வீட்டில் நார்மலாக அவல் இருக்கும் அது போட்டுக்கலாங்க. இல்லாட்டி பிரெட் க்ரம்ஸ் இருக்கும் அது இருந்தாலும் போட்டுக்கலாம். இது 2 வேகட்டும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 பீஸை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சிக்கன் வேகும் போது அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் உள்ளால நல்லா வேகும். விசைய வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணுங்க.
நல்லா வேகட்டுங்க இது இப்போ. தயிர் போட்டு சிக்கனை நம்ம ஊற வைக்கிறத விடங்க மோர் ஊற்றி நல்லா முழுகிற மாதிரி பண்ணி சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சோங்கன்னா உள்ளாலும் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா எப்பவுமே சிக்கன் கொஞ்சம் ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மோர் ஊற்றி வச்சு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா அப்படியே பஞ்சாட்டம் சூப்பராக இருக்கும். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும் சிக்கன் நல்லா உள்ளால வேகிறதுக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே KFC ஸ்டைல் சிக்கன் அப்படியே தெரியுது பாருங்கள். அந்த ஷேப் வரணும், மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டின மாதிரி திப்பி திப்பியே இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வந்து அது ஒரிஜினல் KFC சிக்கன் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். மீதி இருக்கிற சிக்கன் பீசஸையும் இதே மாதிரி நல்லா மாவில் பெரட்டி போட்டுக்கலாம். இது ஆக்சுவலி கடையில் அவங்க செய்யும்போது ஒரு பெரிய டப்பாக்குள்ளே எல்லா மாவையும் போட்டுட்டு சிக்கன் பீசஸ் போட்டு அப்படியே குலுக்கி எடுத்து அந்த மாவை மட்டும் சளிச்சிட்டு எண்ணெயில் போடுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால அவ்வளோ மாவு நம்ம யூஸ் பண்ண முடியாது. சிக்கனுக்கு அளவாக எவ்வளோ மாவு வேணுமோ அதை மட்டும் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்படி நல்லா ஒரு உதறிட்டு எண்ணெயில் போட்டுடலாங்க. இதுவும் நல்லா வேகட்டுங்க. இவ்வளோதாங்க சூப்பரான KFC ஸ்டைல் சிக்கன் நம்ம ஊர் டேஸ்ட்ல ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் நீங்க கடைகளில் போய் வாங்க வேண்டாம். உங்க வீட்டில் குழந்தைங்க கேட்டு அழுதாங்கன்னா நீங்களே இனிமேல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னொன்று டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ரேஞ்ச் இல்லாட்டி நார்மலாக சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.